ஓம் நமோ நாராயணாய நமக. சுரேசரணம் சர்ம விஸ்வரேதா பிரஜாபவக அகம் சம்வத்சரோ வியாழ பிரத்யை சர்வதர்ஷனக. நான் பாலகோபால பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 94வது திருநாமம் பிரத்யய. அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையை வளர்ப்பவர். அது சொல்லும் முறை என்ன, நமக்கு சொல்லும் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரத்யாய நமக. இந்த பிரத்யாயனுடைய கதையையும் நம் எம்பெருமானுடைய பெருமையை பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். அதாவது என்னென்னா, இந்த ராமனுக்கும் சுக்கிரீவனுக்கும் இடையே நல்ல நட்பு உண்டாக்கினார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஞ்சநேயர். இது மோஸ்ட்லி நிறையா பேர்த்துக்கு தெரியாது. ஆனால் இது நம்ம இந்த ராமாயண கதையில் நம்ம பார்த்துருக்கோம். வாலியை கொன்று கிஷ்கிந்த ராஜ்யத்தை தனக்கு பெற்று கொடுத்தால் 70 வெள்ளை வானர சேனையை கொண்டு சீதையை தேடி தருவதாக ராமனிடம் யார் சொன்னார்? சுக்கிரீவன். வாலியவன்றது ஒரு கெட்டவன் தான் அவன். இவன் ஏன்னா சுக்கிரீவன் தம்பி, வாலி அண்ணன். அதனால் இப்படி இருக்கிறப்ப அதற்கு சரின்னு சொன்னாராம் ராமபிரான். உடனே ஆனால் சுக்கிரீவனுக்கு ராமனினுடைய வீரத்தின் மேல் சந்தேகம் வந்ததாமா. வாலியை வீழ்த்தும் அளவு வலிமை ராமனுக்கு உள்ளதா என்று சோதிக்க நினைத்தாராம் சுக்கிரீவன். உடனே ராமனுக்கு ஒரு பரீட்சை வைத்தார். துந்துபி என்ற அரக்கன் மற்றொரு சமயம் வாலியுடன் போர் புரிந்து முன்னொரு காலத்தில் போர் புரிஞ்சாராம். போர் புரிஞ்சப்ப யாருக்கிட்ட? இவர்கிட்ட, வாலியுடன். அப்போது அந்த துந்துபி கொன்ற அவனது சடலத்தை வாலி தூக்கி எறிந்த போது அது ரிஷ்யமூக மலையில் சென்று விழுந்துச்சான். இந்த ரிஷ்யமுகன்ற ஒரு மழையாமா, அதில் போய் விழுந்துருச்சான். அந்த சடலம் இருக்கும் இடத்துக்கு ராமனை அழைத்து சென்ற சுக்ரீவன், ராமா, இது அன்று வாலி வீசிய இந்த அரக்கனின் சடலம். யார்? துந்துபி. இப்போது நீ இதை எடுத்து வீசு. நீ எவ்வளவு தூரம் வீசி எரிகிறதை பார்த்துவிட்டு நான் உன் பலத்தை வாலியின் பலத்தை விட நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்றாராம் சுக்கிரீவன் ராமனை பார்த்து. உடனே அங்கே துந்துபியினுடைய சடலம்னா பாடி, அதையெல்லாம் சதையெல்லாம் அழுகி போய் கருமம், எலும்பு கூடு மட்டும் இருந்தது. உறவினர்கள், மருத்துவர்களை தவிர வேறு யாரேனும் இன்னொருவர் எலும்பை தொட்டால் தீட்டு உண்டாகும். அந்த தீட்டு நீங்கள் தனி பிராயச்சித்தம் செய்ய வேண்டும். அதனால் அதை தொட்டு நான் தூக்கி எறியறதற்கு ராமர் தயங்கினாராம். அப்போது லக்ஷ்மணன், அண்ணா, உங்கள் இடது திருவடியில் கட்டை விரலால் நெம்பி விடுங்களேன், தீட்டு ஏற்படாது என்றாராம். யார்? லக்ஷ்மணன் ராமனை பார்த்து. ராமனும் அப்படியே தன் இடது திருவடி கட்டை விரலால் பூமியை கடந்து அப்பால் செல்லும்படி துந்துபியின் எலும்புக்கூட்டை நெம்பினாராம். இப்படியே கீழே இருக்கிறத அப்படி நெம்பினாராம். அதாவது என்னென்னா, இந்த இடது கட்டை விரலில். உடனே என்ன செஞ்சிட்டாருன்னா, திருமால் திருவிக்கிரமனாக உலகளந்த போது அவரது இடது திருவடி பிரம்மாவின் சத்தியலோகத்தை அடைந்தது. அதான் அப்போது பிரம்மா தன் கமண்டலத்தில் உள்ள தீர்த்தத்தால் அந்த திருவடிக்கு அபிஷேகம் செய்தார். அவ்வாறு அபிஷேகம் செய்கையில் அந்த இடது திருவடியில் கட்டை விரலிலிருந்து புறப்பட்டு பூமிக்கு வந்ததுதான் கங்கை நதி. அனைத்து தோஷங்களையும் போக்கும் கங்கையின் உற்பத்தி ஸ்தானமாக விளங்குவதால் ராமனினுடைய இடது, பார்த்தீங்களா, ஏன் ராமனுடைய இடது கட்டவர்களே நீங்கள் தூக்கிங்கன்னா உங்களுக்கு தீட்டு வராது அப்படின்னு அந்த இடது கட்டவருடைய பெருமையை பற்றி சொல்கிறாரு லக்ஷ்மணன். மட்டும் எலும்பை தொட்டாலும் தீட்டு ஏற்படாது என்று அறிந்த லக்ஷ்மணன் இவ்வாறு கூறினார். இப்படி கூறும்போது என்னடா, சரி, ராமர் அப்படியே யோசிக்கிறார். யோசிச்சுட்டு சுக்கிரீவனோ, ராமன் என்ன இருந்தாலும் நீ எலும்பு கூட்டைத்தான் தூக்கி வீசி இருக்கிறார். வாலி இவன் உயிரோடு இருந்த காலத்திலே இவனை தூக்கி எறிந்தான். எனவே இந்த ஒரு செயலை கொண்டு உன்னால் வாலியை கொல்ல முடியும் என்று என்னால் நிச்சயிக்க முடியாது.
உனக்கு இன்னொரு பரீட்சையும் செய்கிறேன் என்றாராம் சுக்கிரீவன். என்ன என்று ராமன் கேட்க, அருகில் இருந்த வனத்துக்கு அழைத்து சென்ற சுக்கிரீவன், ராமா தன் வில்லில் இருந்த பானம் அந்த அம்பு போட்டால் அது பெருத்த சால மரத்தை துளைக்கும். அவ்வாறு உன்னால் வில்லு போட முடியுமா? பானம்னா வில்லு போட முடியுமா? பானம்னா அம்பு போட முடியுமா என்று கேட்டார். ராமன் புன்னகை செய்தபடி தன் கோதண்டத்தில் பானத்தை பூட்டி எய்தான். அதில் போட்டு இது வில்லு அம்பு அதில் போட்டோடனே வில்லில் போட்டுட்டு அம்பால் விட்டு அதன் வரிசையாக 7 சால மரங்களையும் துளைத்து கொண்டு சென்றது. அதை கம்பனின் கதை சென்றதான். அப்போது என்ன செஞ்சாங்கன்னா, 7 மரங்களை நோக்கி 7 என்று சொல்லி ராமன் பானத்தை செலுத்தினான். அந்த 7 என்று ராமனினுடைய வார்த்தையை கேட்டதும் 7 மலை, 7 கடல், 7 உலகம், 7 துவீபம், 7 நதி என 7 என்ற எண்ணிக்கை கொண்ட அனைத்தும் அஞ்சினவான். அத்தகைய பானத்தால் 7 மரங்களை துளைத்தான் ராமன். பார்த்துக்கங்க, இவ்வளவு ராமன் இவ்வளோ செஞ்சுருக்கிறார். 7 கடல் தாண்டி, 7 மலை தாண்டி, 7 உலகம் தாண்டி இப்படி இருந்தாராம். அந்த காட்சியை கண்ட பின் சுக்கிரீவனுக்கு ராமனின் வீரத்தின் மேல் நம்பிக்கை உண்டானது. இவ்வாறு பலவிதமான சாகசங்களை புரிந்து தன் பக்தர்களுக்கு தன் மேல் நம்பிக்கை உண்டாக்கிய அதை வளர்ப்பவராக திகழ்பவள் தான் நம் எம்பெருமான். அதாவது பிரத்யேயை என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தில் 94வது திருநாமமாக கருதப்படுகிறது. தன் நம்பிக்கையை நாம் இழக்கும் போதெல்லாம் பிரத்யாய நமக என்று திருநாமத்தை சொல்லி திருமாலை வணங்கினால் அவர் அருளால் நமக்கு தன்னம்பிக்கையும் தெய்வ நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. சுக்கிரீவனுக்கு ராமன் ஒரு நம் எம்பெருமான்றது தெரியாமல் ராமனுக்கே இப்போ ராமனே வில்லு அம்புக்கு பேர் பெற்றவர். நமக்கு எப்படி அங்கே அர்ஜுனன் இருக்கிறாரோ அந்த காலத்தில் அது மாதிரி இவர். அதனால் அவருக்கு சிரிப்பில் தாங்க முடியாமல் அதை துளைக்கிறேன்ட்டு 7 மரத்தையும் ஒரே டேக்கில் துளைத்தார். அதனால் இவருக்கு அவர் மேலே நம்பிக்கை நீங்கள் வாலியை கொல்றதுக்கு ஏற்றவனானவர் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னோன்னா அவர் சிரிச்சுக்குவாராம் ராமபிரான். அதான் இப்படியே ஒவ்வொரு கதைகளும் பிரசித்தி பெற்றதுமா. எல்லாமே நம் எம்பெருமானுடைய பெருமைகளை பற்றிய கதைகள். அதனால் தயவுசெய்து பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணாடா கண்ணா.